4:30 மணிக்கு எங்களோட மார்னிங் ஷிஃப்ட் முடிஞ்ச அப்புறம் இப்ப கேட்ல சைனை போட்டு ரூம் தரத்து கிளம்ப வேண்டிய நேரம். கம்பெனிலே வேன் இருக்கு, அவங்களுக்கு எங்கெங்க இறங்கணுமோ அங்க போய் இறக்கி விட்டுருவாங்க. நம்ம அந்த வண்டியில ஏறி மெயின் ரோடுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு தேடல் ஆரம்பிச்சது நம்ம சீனியரோட ஹெல்ப்போட தான். அண்ணன் பாத்தீங்கன்னா எங்க பக்கத்துல ஒரு ரூம் இருக்க மாதிரி சொல்லியிருந்தாரு. சரி ஃபர்ஸ்ட் அங்க போய் என்ன கதைன்னு பாத்துட்டு வந்துருவோம், அதுக்கப்புறம் நம்ம தனியா தேடிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். கரெக்டா எங்க நேரமோ என்னமோ தெரியல, அன்பார்ச்சுனேட்லி நேத்து தான் அந்த வீட்டுக்கு யாரோ வந்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் நம்ம தோஸ்து போயிட்டு யாரோ ஒரு அண்ணன் தண்ணி பிடிக்க வந்திருந்தாப்ல, அவர்கிட்ட டீடைல்ஸ் எல்லாம் கேட்டு கிண்டி கடைஞ்சி இந்த பக்கம் ஏதோ ஒரு வீடு இருக்குன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டோம். சரி கிடைச்சிருச்சு, இன்னைக்கு வீடு எடுத்து வரோம்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா போனோம். பட் எங்க 3 பேருக்குமே அந்த இடம் செட் ஆகல. ஓகே ரைட், இதுக்கப்புறம் யாரையும் கேட்க வேணாம், நம்மள டைரக்டா கோதாவுல இறங்கலாம்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா தெருலையும் போற ஆரம்பிச்சிட்டோம். நாங்களும் சுத்துறோம் 1 மணி நேரமா சுத்திக்கிட்டே தான் இருக்கோம். எங்க ஆரம்பிக்கிறோமோ திரும்பி சுத்தி அதே இடத்துக்கு தான் வரும். இந்த கரெக்டா தேவைப்படுற நேரத்துல ஒரு விஷயம் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான். நாங்க டூலெட் போர்டு எங்க இருக்கு தேடிட்டு இருக்கோம். ஆனா கண்ணில் மாட்டினது என்னமோ டியூஷன் எடுக்கப்படும், ஜாக்கெட் தைத்து தரப்படும், இந்த மாதிரி போர்டு மட்டும் தான். ஒரே ஒரு விஷயம் உருப்படியா பண்ணோம், நடந்து இன்னைக்கு 10,000 ஸ்டெப் கவர் பண்ணிட்டோம். சரி இன்னைக்கு தேடினது இதோட போதும், நாளைக்கு தேடிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான நாளைக்கு ஒதுக்கி வச்சாச்சு. அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து ஒரு காஃபியை போட்டு கொஞ்சம் சீக்கிரமாவே அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நாங்க மெயின்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் உள்ள நடந்து போனோம். அது மட்டும் இல்ல 8 மணியோட எங்களோட அவுட் டைம் பர்மிஷன் முடிஞ்சிரும். அதனால கடகடன் கம்பெனிக்கு போயிட்டு உள்ளே பர்மிஷனை போட்டு நைட்டுக்கு சாப்பிட்டு இன்னைக்கு நான் முடிச்சுக்கிட்டேன். தொடர்பில் இருக்கவும்.